ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆடி 18. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கெல்லாம் போவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் சைடு இருக்கிறவங்க இந்த வேளாங்கண்ணி, குற்றாலம் என்னென்னமோ அருவிங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அருவிங்களுக்கெல்லாம் போவாங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேரளாவில் நடந்தது. அது பார்த்திங்க அப்படின்னா மனசை வந்து இப்போ ரணமாக்கிட்டு தான் பார்க்குற மாதிரி வந்து ஒரு விஷயம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து இயற்கை சீற்றம், அதை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் போய் தண்ணி ஊற்றிக்க போகிறீங்க. ஆடி 18ங்கிறனால வந்து எல்லாமே கடலில் தண்ணி ஊற்றிக்கணும், ஆற்றுல தண்ணி ஊற்றிக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, எல்லாமே நியாயமானது தான். ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க தாய்மார்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ 10 மாதம் பெற்றெடுக்கிறது எவ்வளோ வலியை தாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சின்ன சின்ன குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்த உடனே வந்து ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா விபரீதத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடுது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா காவல்துறை பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுக்குள்ளே இறங்கிறதுக்கு விடலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் நம்ம வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே போங்க. சேஃபாக வந்து உங்களோட கடமைகளை அங்கே என்னென்ன செய்வீங்களோ, நீங்கள் நிறையா பேர் சாங்கியம் சம்பிரதாயமாக நிறையாவே சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆடி 18 ஆடி அமாவாசை இந்த டைம்னால கரெக்டாக நல்லாவே செய்வாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க. ஆனால் தண்ணியில் இறங்கி நீங்கள் எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம குடும்பத்தை நினச்சி பார்த்துட்டு அந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக செய்யுங்க. அதாவது இப்போ நடந்த சம்பவம் பார்த்திங்க அப்படின்னா மனசை வந்து ரொம்ப பாதித்த விஷயம் இதுதான். கேரளாவில் நடந்தது. அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாமே செய்யுங்க, சரிங்களா? இதுதான் சொல்ல வந்தேன் நான். எல்லாத்துக்குமே ஆடி 18 ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள். எல்லாமே சிறப்பாக வீட்டில் சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வந்து பலகாரம் செய்கிறது. நான்வெஜ் எடுப்பாங்களான்னு தெரியல. இங்கெல்லாம் நான்வெஜ் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல நான்வெஜ்ஜெலாம் எடுத்து செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. செஞ்சு சாப்பிடுங்க, நிம்மதியாக வீட்டில் இருங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு கண்டினியூஸாக உங்கள் வேலைகளை பாருங்கள். அப்புறம் வேறு என்ன சமையல் சொல்லலாம்? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் பண்டிகை வந்துடுச்சு. பண்டிகை ஆமாம், ஜாலியாக இருப்பாங்க. மெயின் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கிறது இவங்களுக்கு மெயின். பற்றி இதை சொல்கிறாங்க. வேற என்னடா சொல்லலாம்? எல்லாத்துக்கிட்டும் எனக்கு பர்த்டே ஆகும்போது இதுக்கு ஆகஸ்ட் 22 பர்த்டே ஆகும்போது அதனால நானே எங்க அம்மா கடைக்கு போறேன். நான் அதில் தண்ணி ஊற்றிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி சேஃபாக ஊற்றிட்டு வர சொல்லுங்க. நீங்கள் ஆத்துல தண்ணி ஊத்திட்டீங்களா? சேஃபா ஊத்திட்டு வாங்க. ஆமாம், முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வர்றது மெயினாக அதுதான். தயவு செஞ்சு தண்ணி ஊற்றிக்கும் போது பார்த்து நிதானமாக ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு உயிருமே விலை மதிக்க முடியாதது ஒன்று. அது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. அதனால் எல்லாமே செய்கிறத நீட்டாக செய்யுங்க. ஷார்ப்பாக ஒவ்வொரு நூலும் கணிச்சு நம்ம கரெக்டாக செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு சேஃபாக வீட்டுக்கு சேருங்க, ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வீடியோ எடுத்து போடலான்னு இருந்தேன். வீட்டில் வேலை கரெக்டாக சரியாக இருந்துச்சு. அதனால் காலையில்